மூவி ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம மூவி ஹீரோயின் பத்ருவை காட்டுவாங்க. பத்ரு ஒரு மூவி தியேட்டருக்கு வெளியே அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹம்சாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. உருகுன மனசோட இப்படியே வெயிட் பண்ணி ஐசுருகி லாஸ்டா வீட்டுக்கு கிளம்புறா. அந்த டைம் பாய் ஃப்ரெண்ட் ஹம்சா அங்க வந்து எனக்கு ரயில்வேல டிசி ஜாப் கிடைச்சிருக்குது, இனிமே நாம கல்யாணம் தான் அப்படின்னு சொல்றான். தென் கட் பண்ணி 3 years லேட்டர்ங்கிற மாதிரி காட்டுவாங்க. என்னடா இடையில என்னடா பண்ணா, நான் எதுவும் பண்ணல. இப்போவும் 3 yearsக்கு பிறகு ஹம்சா அண்ட் பத்ருவுக்கு மேரேஜ் ஆகி இருக்குது. இப்போ பத்ரு ஹம்சா கிட்ட சொல்றா, நீ அந்த பில்டர் கிட்ட பேசுடா, நாம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மதிச்சுட்டாங்க, நீயும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா நமக்கும் கூட நியூ பிளாட் கட்டி தருவாங்கன்னு சொல்றா. பட் ஹம்சா பத்ரு பேச்சு எதையுமே கேட்காம பில்டிங் ஒர்க் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மேடம் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் சாப்பாடுல ஹம்சாக்கு ஒரு கல் வருது. அதனால ஹம்சாக்கு மென்டல் அதிகமாகி பத்ரு அடிக்கிறான். தென் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பத்ரு முழிச்சு ஹம்சாக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. பட் நம்மால இங்க மார்னிங்கே எந்திரிச்சு ஒரு பெக்க போடுறான். என்னடா இந்த மார்னிங்கே குடிக்கிறானா? சே யார் சொன்னா மார்னிங்? அப்படியெல்லாம் இல்லையே, நைட்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். தென் பத்ரு கிட்ட வந்து சொல்றான், நைட்டு நடந்ததுக்கெல்லாம் சாரி, உனக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு பத்ரு, உன்னோட பம்பர் ஆஃபர் ஆடி ஆஃபர் எல்லாம் விட்டுட்டு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, பட் நமக்கு இன்னும் பேபியே பிறகல, அதோட நியூ பிளாட்டுக்காக பில்டர் கிட்ட பேசணும் பத்ரு கேக்குறா. அதுக்கு ஹம்சா ஓகே கண்டிப்பா இதை யோசிக்கிறேன்னு ஒர்க்குக்கு கிளம்புறான். தென் பத்ரு அதே பில்டிங்ல இருக்கிற அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறா. பத்ருவோட பாடி மேல இருக்கிற காயத்தை பார்த்த பத்ருவோட அம்மா, அந்த 7 ரவுண்ட திரும்ப அடிச்சிட்டான் இல்ல, 3 years அந்த பொறுக்கி இப்படியே தான் பண்றான், தண்ணி அடிச்சா அவன் உன்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டான், இதோட எல்லாம் போதும், நீ அவனை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லுது. பட் பத்ரு, ஹம்சா ரொம்ப நல்லவன், பில்டிங் விஷயத்த கூட பேசுறேன்னு சொல்லி இருக்கிறான்னு ஏதோ மேனேஜ் பண்ணுது. தென் இந்த சைடு ஹம்சா பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறான். அதுக்கு பிறகு அவனோட மேனேஜர் கிட்ட போய் பேசுறான், சார் நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்னைக்கு ஆகுதுன்னா ஓகே, பட் டெய்லியும் இதேன்னா பார்க்க நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த மேனேஜர், அடே நீ என்ன பெரிய பிஎம்மா இல்ல சிஎம்மா, நீ வெறும் டிசி மீன்ஸ் டாய்லெட் கிளீனர் அந்த மேனேஜர் சொல்றாரு. இந்த சைடு இந்த பாத்திரம் செல் பண்ற ஒருத்தர் நேம் சுல்ஃபி பத்ருவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றான். இங்க வந்து பத்ருவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இந்த சுல்ஃபி பத்ருவோட அம்மா கொஞ்சம் க்ளோஸ். நெக்ஸ்ட் சீன்ல பத்ரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஆல்கஹால் டி அடிக்ஷன் பில்ஸ் வாங்குறா. வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல இருந்த பார்மசிஸ்ட் கிட்ட நோ இந்த டேப்லெட் விஷயத்த ஹம்சா கிட்ட சொல்லாதன்னு சொல்லி கிளம்புறா. தென் வீட்டுக்கு போய் நல்ல மட்டன் குழம்பா வச்சு இந்த டேப்லெட்ஸையும் அது கூடயே கலந்துருச்சு. பட் அந்த மெடிக்கல் ஷாப்காரர் அண்ணாக்கு ஈவினிங் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, அதான் ஹம்சாக்கு. தென் சேம் எல்லா நாள் மாதிரியே ஹம்சா செம்ம போதையில வீட்டுக்கு வந்து பத்ரு கிட்ட எனக்கு தெரியாமே மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட்ஸ் வாங்கி இருக்கிற இல்ல, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் அம்மா தானே கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பத்ரு அடிக்கிறான். அப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் பத்ருவோட அம்மா பத்ரு கால் பண்ணி பேசுது. அந்த டைம்ல சொல்லுது, அவன் எப்பவும் மாற மாட்டான், அவனோட ஃபுட்ல எதையாச்சும் கலந்து கொடுத்துருன்னு சொல்லுது. பட் பத்ரு அவங்க அம்மா பேச்சு எதையுமே கேட்கறதாவே இல்ல. அதோட பத்ரு சொல்லுது, ஹம்சாவை மாத்துறதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குது, அதான் எங்களோட பேபி அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுது. அப்படின்னா பேபி இன்னும் பிறக்கல, அதுக்கான ப்ராசஸ் சமாச்சார சம்பிரதாயம் எப்படி சொல்லணும் தெரியலையே, ஏதோ இன்னும் பிறக்கலங்க புரிஞ்சுக்கோங்க. தென் பத்ரு ஒரு ட்ரெஸ் டிசைனரை பார்த்து ரொம்ப ஹாட்டா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி வாங்குறா. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி ஹம்சாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இந்த சைடு ரமணன்கிற ஒருத்தர் அங்க வந்து பில்டர் வெயிட் பண்றாரு வாங்கன்னு பத்ருவோட வீட்டை பார்த்து கூப்பிடுறாரு. தென் பத்ரு கீழே வந்து அந்த பில்டர் கிட்ட பேசுது. அதே டைம் ஹம்சாவும் வர்றான். அப்போ எல்லாரும் ஹம்சா கிட்ட பில்டிங் கட்டுற அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு, உன்னாலதான் எந்த வேலையுமே நடக்காம இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் ஹம்சா நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன்னு வீட்டுக்குள்ள வர்றான். வீட்டுல வந்து நல்லா குடிச்சு பத்ரு ஷாப்பிங் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறான். தென் பத்ரு கிட்ட பில்டிங் விஷயத்துல உன்ட்ட தள்ளி இல்ல இருக்க சொன்னேன்னு பத்ருவோட ஹீல்ஸ வச்சு அதை அடிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நார்மலா வந்து பேசுறான். பட் பத்ரு இந்த வாட்டி பேசாம ரூமுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிடுது. அப்புறம் ஹம்சா ஆபீஸ்க்கு போறான். இங்க வீட்டுல பத்ரு கோவத்துல எல்லா திங்ஸையும் எடுத்து உடைக்குது. அந்த டைம் அங்க சுல்ஃபி வந்து பத்ரு கிட்ட பேசுறான். உன்னோட அம்மா மார்னிங்கே கூப்பிட்டாங்களா, நீ கால் அட்டன் பண்ணலையா, அதான் அவங்க என்ன இங்க அனுப்புனாங்கன்னு சொல்றான். அதுக்கு பிறகு பத்ரு அவளோட அம்மாவை போய் மீட் பண்றா. அந்த டைம் சொல்றா, இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் சாகடிக்கணும், ஹம்சாவையும் இப்ப அப்படிதான் தோணுதுன்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மா, அப்ப எதுக்காக வெயிட் பண்ற, அவனை கொல்லுன்னு சொல்லுது. அதே டைம் இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. கால்ல ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. ஸ்டேஷன் போனா இன்ஸ்பெக்டர் பத்ரு கிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை குடும்பப்படுத்துறதா சுல்ஃபி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், அதனால உங்க ஹஸ்பண்ட் மேல செக்ஷன் 498A கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், எப்படி பார்த்தாலும் அவனுக்கு 3 வருஷம் ஜெயிலு தான், வெயிலு கூட கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப பத்ரு ஹம்சாவோட டார்ச்சர்னால கேஸுக்கும் ரெடி ஆகுது. அதுக்கு அவங்க அம்மாவும் பக்கத்திலேயே சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் ஹம்சாவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. அப்ப போலீஸ் கிட்ட பத்ரு சொல்லுது, ஹம்சாவை அரெஸ்ட் பண்ண முன்னாடி லாஸ்ட் அவங்க கிட்ட ஒருக்கா பேசிட்டு வர்றேன்னு சொல்லி ஹம்சா கிட்ட போகுது. இப்போ ஹம்சா இங்க ஆக்டிங்ல, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், தப்பு எல்லாமே என்னோடதுதான், சரக்கு அடிச்சா என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல, ஆனா நீனா எனக்கு உயிர், நமக்கு கண்டிப்பா ஒரு பேபியும் வேணும், ஓகே ஜெயில இருந்து வந்த பிறகு பேபி பெத்துக்கலாம், சாரி நீ பெத்துக்கோ, அதோட ஜெயில இருந்து வந்த பிறகு நியூ பிளாட்டுக்கும் சம்மதிக்கிறேன்னு சொல்றான். இந்த பேச்சை கேட்ட
பத்ரு ஹம்சா ரியலாவே மாறிட்டான்னு நினைச்சு கேஸ வாபஸ் வாங்கிடுச்சு. தென் அவங்க அம்மா பத்ரு கிட்ட உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொல்றாங்க. ஒரு தவளை ஒரு தேல். தேலுக்கு இப்போ ஒரு ஆறை கடந்து போகணும். பட் தேலு தண்ணியில இறங்கினா மூழ்கி செத்துரும். அதுக்காக அங்க பக்கத்துல இருந்த தவளை கிட்ட போய் ஹெல்ப் கேக்குது. அப்ப தவளை சொல்லுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ என்ன கொட்டி கொன்னுருவ, நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தேலுன்னு சொல்லுது. அதுக்கு தேலு, டேய் தவளை, நீ என்ன கூட்டிட்டு போற டைம் தண்ணியில வச்சு நான் உன்னை கொட்டுனா நானும் தானடா சேர்ந்து தண்ணியில போவேன். பட் அப்படி யாராவது முட்டாள்தனமா பண்ணுவாங்களா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. தவளை இதை கேட்ட உடனேயே ஆமா இல்ல ஓகே பட் பேச்சா இருக்கணும் தேலுன்னு தவளை தேலை அதுக்கு மேல ஏத்தி அந்த ஆத்தையே கிராஸ் பண்ணி விடுது. கிராஸ் பண்ணி விட்டதும் தேல் தவளைய கொட்டிடுச்சு. உடனே தவளை, எப்பா கொட்டிடுச்சுடா ஏழ்ற. ஆமா கொட்ட மாட்டேன் நீ. அதுக்கு தேலு, டேய் தவளை, நான் சொல்லுவேன் பட் என்னோட குணம் என்னன்னு சொல்லு, காப்பாத்துறதா இல்ல கொடுக்க வச்சு கொட்டுறதுன்னு தேலு சொல்லுது. இப்போ பத்ரு உனக்கும் சேம் ஸ்டோரியே தான். அதுக்கு பத்ரு, அப்ப என்ன தவளைங்கிறியா? அதுக்கு பத்ருவோட அம்மா, சேச்சே ஹம்சாவை தேலுன்னு சொல்றேங்குது, ரெண்டும் ஒண்ணுதான், இதே ஸ்டோரி தான் உன்னோடதும், அவனை நம்பாதன்னு சொல்லுது. இதே கேப்லயே போலீஸ் ஹம்சாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தென் 3 பேரும் இப்ப டாக்ஸில வீட்டுக்கு போறாங்க. அந்த டைம் ஹம்சா, சூப்பர் மாமியாரே, எல்லாம் உன்னோட ட்ரைனிங் போலயே அப்படின்னு டபக்குன்னு மாமியாரோட ஃபேஸ்ல ஒண்ணு வைக்கிறான். இப்போ பத்ருவோட அம்மாவோட மூஞ்சில ரத்தம். தென் பத்ரு அண்ட் ஹம்சா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டேல இருந்து பத்ருவோட அம்மா பத்ரு கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணி சுல்ஃபி கூட சின்ன கிளவுட் கிச்சன் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு ஹம்சா ஃபுல்லா மாறி பத்ருவை நல்லா பாத்துக்கிற ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறான். அப்படியே 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சீன் ஹம்சாவோட ஆபீஸ்ல. இங்க ஹம்சாக்கு திடீர்னு ஸ்டொமக் எல்லாம் ஒரே பெயின். சோ ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பாக்குறான். இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட லிவர் போயிருச்சு, உடனே குடிய ஸ்டாப் பண்ணலனா மவனே உனக்கு சங்குதான்னு சொல்றாங்க. நம்மாலு இத பத்தி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான். இந்த சைட் பத்ரு வீடு ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணி சஃபரிங்ல இருக்கிற ஹம்சாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குது. என்னடா அதுன்னா பத்ரு அம்மாவாக போறாங்களாம், அதான் செலிப்ரேஷன். அந்த டைம் ஹம்சா, உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன மாதிரியே இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றான். பத்ரு இதுக்கும் ரொம்ப ஹாப்பி. தென் நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேரும் பத்ரு பிரெக்னன்ட் நியூஸ பத்ருவோட அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அதோட ஹம்சா அவன் பண்ண தப்புக்கும் சாரி சொல்றான். தென் எல்லாம் ஹாப்பி. அதே டைம் இந்த வீட்ல சுல்ஃபிய பார்த்தது ஹம்சாக்கு பிடிக்கல. இதுக்கு பிறகு ஹம்சா ட்ரிங்க்ஸ் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டான். இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லாம லைஃப் ஹாப்பியா போகுது. பத்ருஸ் மாம் கிளவுட் கிச்சன் கூட நல்லா ரன் ஆகுது. இப்ப ப்ராப்ளம் எல்லாம் ஓவருங்கிற டைம் ஹம்சா அவன் மேல கேஸ் யாரு கொடுத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிக்கிறான். அந்த டைம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணது சுல்ஃபின்னு சொல்றாங்க. தென் ஹம்சா அந்த டைம் சுல்ஃபியையும் மீட் பண்ணி ஒரு பைக்ல 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப பத்ரு அண்ட் சுல்ஃபிக்கு இடையில ஏதாவது இருக்குமோன்னு ஹம்சாக்கு டவுட் வருது. அந்த டவுட்னால நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி வீட்டுக்கு போய் பத்ருவை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்றான். அந்த டைம் பத்ருவும் ஏதோ பேச ட்ரை பண்ணுது. பட் ஹம்சா எதையும் கேட்கல. பிரெக்னன்ட் உமனும் கண்டுக்காம ரொம்ப அடிக்கிறான். அதனால வயித்துல இருந்த குழந்தையும் செத்து போயிடுச்சு. தென் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. குழந்தைக்கு இப்படி ஆனது தெரிஞ்ச பத்ரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. அப்புறம் ஒரு நாள் டாக்டர் கிட்ட போய், டாக்டர் எனக்கு தூக்கம் சரியா வரல, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் ஏதாச்சும் தர முடியுமான்னு கேட்டு வாங்கி வீட்டுக்கு வந்து ஹம்சாவுக்கு கொடுக்குது. அதோட ஒரு சேர்லயும் கட்டி வைக்குது. தென் பத்ரு அவங்க அம்மாவை கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. இதனால ரொம்ப கோவம் வந்த பத்ருவோட அம்மா அவனை கொன்னரலான்னு சொல்லுது. பட் பத்ரு இதுக்கெல்லாம் சம்மதிக்காம இவனுக்கு புரிய வைக்க மட்டும்தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லுது. பட் அப்படியே ஃபுல்லா கட்டி வச்சு விண்டோ எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணி வைக்குது. எதுக்காகனா இங்க நடக்கிறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் சுல்ஃபி பத்ருவையும் அவங்க அம்மாவையும் பார்க்க வர்றான். இவங்க 2 பேரும் இங்க நடந்த எல்லாத்தையும் அவனுக்கும் சொல்றாங்க. சேம் டே நைட் ஹம்சா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பாக்குறப்போ பத்ரு ஃபுல்லா ரெடி ஆகி ஹம்சா பில்டிங் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதே டைம் பத்ரு சொல்லுது, நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், ஆனா உன்னால அது செத்துடுச்சுன்னு சொல்றா. அந்த டைம் ஹம்சாவோட மேனேஜர் ஹம்சா போனுக்கு கால் பண்றாரு. அந்த காலை பத்ரு அட்டன் பண்ணி பேசுது. ஹம்சா ஊர்ல இல்ல, அவன் அப்பா இறந்துட்டாருன்னு ஊருக்கு போயிருக்கான், செல்போன் சிக்னல் அங்க வராதுன்னு போனை எடுத்துட்டு போகலன்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் சீன் ஹம்சாவை கட்டி வச்சிருந்த சேர்ல இருந்து அவன் தப்பிச்சு பத்ருவை அடிக்கிறான். அந்த டைம்ல பத்ருவோட அம்மா இங்க வந்து ஹம்சாவை அடின்னு அடிச்சு பழைய மாதிரி அந்த சேர்ல கட்டி வைக்கிறாங்க. தென் பத்ருவோட அம்மா மஸ்தான்கிற ஒருத்தரோட ஹெல்ப்னால கொஞ்சம் ட்ரக் வாங்கி அதை ஹம்சாக்கு மேல யூஸ் பண்ணது. அதை யூஸ் பண்றதுனால ஹம்சா ஃபுல்லா அப்படியே தான் இருப்பான். அதோட எந்த பேச்சுமே அவன் வாயில இருந்து வராது. இப்போ ஹம்சாவோட மேனேஜர் ஹம்சாவோட வீட்டுக்கு வர்றாரு. ஹம்சாவை பார்க்க வந்து ஹம்சாவோட சிச்சுவேஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி திடீர்னு வந்ததுனால என்ன பண்ணான்னு தெரியாத பத்ரு ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே திரியறான். அதனாலதான் இப்படின்னு ஏதோ சமாளிச்சு அந்த மேனேஜர் அங்க இருந்து அனுப்பி வைக்குது. இப்போ அம்மா பொண்ணு 2 பேரும் ஹம்சாவை எப்படியாவது கொல்ல வேண்டியதான்னு பிக்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹம்சாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் இந்த இன்ஸ்பெக்டர் பத்ருக்கும் சுல்ஃபிக்கும் அஃபேர் இருக்கிறதா ஃபீல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை பத்ருவோட வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு வீட்ல ஹம்சா சுல்ஃபி கிட்ட இங்க இருந்து போய் ஊர்ல விவசாயம் பண்ணுவேன், என்ன விட்டுடுங்கன்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றான். இவனோட பேச்சே பிடிக்காத சுல்ஃபி லோடோஸ் இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்றான். தென் கொஞ்ச டைம்லயே போலீஸ் அங்க வர்றாங்க. போலீஸ் அங்க வர்றத பார்த்த சுல்ஃபி ஹம்சாவை அங்க இருந்து கூட்டிட்டு போய் ஒரு ரோட்ல விடுறான். ஹம்சாவும் இன்ஜெக்ஷனோட கேர்லயே அப்படியே போயிட்டே இருக்கிறான். இந்த சைட் போலீஸ் பத்ருவோட வீட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லா செக் பண்றாங்க. அந்த டைம் ஹம்சா எங்கேயும் இல்ல.
ஹம்சா ஏன் இங்க இல்லன்னு இந்த அம்மா பொண்ணுக்கும் கூட குழப்பம். தென் ஹம்சா இங்க இல்லன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் சுல்ஃபி இருக்கிறத பாக்குறாங்க. போலீஸ் இப்ப சுல்ஃபி அண்ட் பத்ரு அஃபேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப பத்ருவோட அம்மா சுல்ஃபி தான் ஹம்சாவை கிட்னாப் பண்ணிட்டான், என் பொண்ணுங்க மேலேயும் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு புதுசா ஒரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணது. உடனே இந்த சுல்ஃபியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அந்த டைம் சுல்ஃபி சொல்றான், ஆமா நான் ஒன் சைடு தான், ஒன் சைடு தான், பட் அது பத்ரு இல்ல, பத்ருவோட அம்மான்னு சொல்றான். இதுல என்ன ஷாக்குனா இதே டைம் ஸ்டேஷன்ல இருந்து ஹம்சா இருக்கிறதா கால் வருது. சோ எல்லாரும் உடனே ஃபாஸ்டா ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. இதான் கேப்னு சுல்ஃபிய பத்ருவோட அம்மா கிஸ் பண்ணிட்டாங்க. இந்த செட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸும் பத்ருவும் வந்திருக்காங்க. ஹம்சா நடந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல ட்ரை பண்றான். அந்த டைம் பத்ரு இடையில வந்து இன்ஸ்பெக்டருக்கு என்னெல்லாமோ சொல்லி ஹம்சாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. இனிமே இந்த ஏழ்ரை இப்படியே விட்டா ப்ராப்ளம்னு பில்டிங் மேல கூட்டிட்டு போய் மேல இருந்து கீழே தள்ளி விட பிளான் பண்றாங்க. பட் ஹம்சாக்கு இது புரிஞ்சு என்ன விட்டுருங்கன்னு என்னெல்லாமோ பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹம்சாவும் பத்ருவும் இப்ப இருக்கிற ஊரை விட்டுட்டு வேற ஒரு வில்லேஜுக்கு போற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதோட இதை ஹம்சா சூசைட் பண்ண முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ மாதிரி எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடி பண்றாங்க. தென் இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹம்சாவை கூட்டிட்டு போய் ஒரு ரயில்வே ட்ராக்ல கட்டி வைக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ட்ரக் வாங்கி தந்த மஸ்தானும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கிற டைம் சடனா பத்ரு இதெல்லாம் தப்புன்னு ஹம்சாவை காப்பாத்துது. அதே டைம் இந்த லூசு ஹம்சா பத்ரு அடிக்க ட்ரை பண்றான். அப்படியே பண்ணிட்டு இருக்கிற டைம் ஒரு ட்ரெயின் அங்க வந்து அவனை இடிச்சிடுது. லாஸ்டா பத்ருவோட மாம் சொல்றாங்க, என் ஹஸ்பண்டும் கூட இப்படிதான் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவான், அதனால ஒரு கத்தியை வச்சு குத்துன்னு குத்தி கொன்னுட்டேன். அப்புறம் அந்த பாடியை மறைக்கிறதுக்கு நம்ம மஸ்தான் அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாங்க. தென் இவென்ச்சுவலி பத்ருவோட மாம் சுல்ஃபியோட சேர்ந்து இருக்குது. பத்ரு தனியா அதோட லைஃப் லீட் பண்ணுது. இதோட ஃபில்மும் முடியுது. ஓகே, இதான் இன்னைக்கு ஃபில்ம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.